பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய். துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருமான் இந்த தேகம் எப்படிப்பட்டது, நம்ம தங்கியிருக்கோம்ல இந்த உடல் எப்படிப்பட்டது அப்படின்னு பாடுறார். நிறங்கள் ஓர் 5 உடையாய், விண்ணோர்கள் ஏத்த மறைந்து இருந்தாய் எம்பெருமான், வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி, புறம்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி, மலம் சோறும் 9 வாயில் குடிலை அப்படின்னு பாடுறார். முதல்ல என்ன சொல்கிறாரு, நிறங்கள் ஓர் 5 உடையாய். என்ன 5 நிறம் அப்படின்னா, இந்த உலகம் ஐம்பூதங்களால் ஆனது, நம் உடலும் ஐம்பூதங்களால் ஆனது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 5ஆல் ஆனது தான் இந்த உடல். அந்த ஐம்பூதங்களுக்கும் ஒரு நிறம் இருக்குது. ஆகாயம் ஸ்படிக நிறத்தில் இருக்கும், நிலம் பொன்னிறமாக இருக்கும், காற்று கருமையாக இருக்கும், நெருப்பு செம்மையாக இருக்கும், தண்ணீர் வெண்மையாக இருக்கும். தண்ணீருக்கு நிறம் இல்லைன்னு சொல்லுவாங்க நம்ம, ஆனால் நிறைய குபுகுபுன்னு தண்ணீர் வரும் இல்லையா, அப்படியே வந்து அருவியிலேருந்து கொட்டும், கடல் அலை அப்படியே மேலே அப்படியே நொங்கு நுரையுமா வரும் இல்லையா, அது பார்க்கும்போது வெண்மை நிறமாக இருக்கும். அதனால் எம்பெருமானே 5 நிறங்கள் உடையவன் நீ அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். விண்ணோர்கள் அப்படிங்கிறவங்க தேவர்கள், தேவலோகத்தில் இருக்கும் தேவர்கள். தேவர்கள் என்ன சிறப்பு வாய்ந்தவர்கள் அப்படின்னா, அவர்கள் அமிர்தம் உண்டு சாகாவரம் பெற்றவர்கள். அவர்களுடைய இடம் வந்து ரொம்ப எல்லா வசதியும் உள்ள இடம். கற்பக விருட்சம் இருக்குது, காமதேனு இருக்குது, அவங்க என்ன நினச்சாலும் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால அப்படியேப்பட்ட தேவர்கள் உயர்ந்தவர்கள். அவங்களுக்கு நீ ரொம்ப எளிதாக காட்சி அளிச்சிருவியா? அவங்க நினச்சா உடனே உன்னை பார்க்கலாமா அப்படின்னா இல்லை. விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய், அவர்களுக்கும் நீ அப்பப்போ மறைஞ்சிருப்ப. ஏன் தெரியுமா, அப்பப்போ தேவர்களுக்கு கர்வம் வந்துவிடும். நான் ரொம்ப பெரிய ஆள், எங்களுக்கு ரொம்ப சிறப்புடையவங்க, நாங்கள் எங்களை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னா அவ்வப்பொழுது ஆணவம் வரும். நம்ம பல கதைகளில் பார்த்துருக்கோம். அப்படியேப்பட்ட ஆணவம் வரும்போது தேவர்களையே அரக்கர்கள் அசுரர்கள் வென்றிடுவாங்க. திரும்ப தேவர்கள் போய் மகாவிஷ்ணுவிடமாவது மகாதேவரிடமாவது அடிபணிவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போரில் ஜெயிச்சு திரும்பவும் தேவர்கள் அந்த இடத்தை பெறுவார்கள்னு நமக்கு பல புராண கதைகள் கூறுகின்றன. அதனால் அந்த மாதிரி தேவர்களுடைய மனசில் அழுக்கு வரும்பொழுது, விகாரம் வரும்பொழுது, கர்வம் வரும்பொழுது, தான் என்னும் அகம்பாவம் ஏற்படும் பொழுது அவங்க கண்கள்லேருந்தும் நீ மறைந்து தான் இருப்பாய். வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை. நீ என்ன பண்ணுற, இந்த ஜீவாத்மா, என்னுடைய உடலில் உள்ளே இருக்கிறது ஜீவாத்மா, இது எதால் மூடி இருக்கு? மாய இருள் மூடி வைத்திருக்கு. அதுக்கு நீதான காரணம். ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், அப்படிங்கிறதே மறைப்பு அப்படின்னு. அப்போது நீ என்னை மறைச்சி வச்சுருக்க. இந்த உலகம் மாயைலாம் எங்களுக்கு தெரியுது, நாங்கள் அதை படிக்கிறோம், அதை பேசுகிறோம். இதில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியுது. நாங்கள் நிரந்தரம் இல்லை, எங்கள் குழந்தைகள் நிரந்தரம் இல்லை, இந்த வீடு நிரந்தரம் இல்லை, இந்த சொத்து நிரந்தரம் இல்லைங்கெல்லாம் தெரியுது. ஆனாலும் திரும்ப திரும்ப நாங்கள் அந்த மாய இருள் மூடி, தெரிந்தும் தெரியாத மாதிரி மூடியே இருக்குது. அதை நீ தான் செய்கிற. அப்புறம் எதனால் அதை செய்கிற அப்படின்னா, அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி. இந்த ஜீவனை நீ எதால் கட்டி வச்சுருக்க? அறம் பாவம் ரெண்டாலையும் கட்டி வச்சுருக்க. அறம்னா புண்ணியம், பாவம்னா பாவச்செயல். இந்த ஜீவன் ஒவ்வொரு உடலாக எடுத்து எடுத்து வருது இல்லையா, மாறி மாறி திரும்ப திரும்ப பிறவிங்கிற இந்த தலையில் மாட்டிக்கிட்டு இருக்கும். எதனால் அது நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா, நாம் செய்கிற எண்ணம், சொல், செயல், இது மூன்றிலும் செய்கிற பாவ புண்ணியத்தை பொறுத்து தான். எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியும், நாம் பேசுகிற சொற்களுக்கு தகுந்த மாதிரியும், நாம் செய்கிற செயல்களுக்கு தகுந்த மாதிரியும் தான் நம் வினைகள் ஆற்றும். அந்த வினைகளுக்கு தகுந்த பலன்களை தான் அடுத்தடுத்த பிறவியில் அனுபவிச்சுக்கிட்டே வரும். அதனால் அந்த மாதிரி வினையில் நீ என்னை கட்டி போட்டு வச்சுருக்க. இந்த உடம்பு
இந்த உடம்புக்குள்ளே ஒரு ஜீவன் வந்து உட்காருது. ஏன்னா புண்ணிய பாவத்தால் கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் நீ என்ன பண்ணுற? புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை. நீ என்ன தெரியுமா பண்ணியிருக்க? இந்த உடம்புல கொண்டு வந்து வச்சிருக்க. இந்த உடம்பு எப்படிப்பட்டது? இந்த தேகம் எந்த மாதிரியானது? 9 வாயில் உள்ளது. அப்புறம் எப்படி இருக்கும் அது? மலம் சோறும் அழுக்கு. உள்ள உடம்புக்குள்ளே பார்த்தா அது வெத்து உடம்பு. உள்ளே போய் பார்த்தா ஒரே நாத்தம். ஒரு புழு அழுக்கு மூடின ஒரு உடம்பு தான் இது. அதான் அவர் சொல்கிறார், எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை. இது ஒன்றும் வெளியில் பார்க்க தான் தோல் அழகாக இருக்குது. அழகான தோலை போட்டு நீ மூடி வச்சுருக்க. ஆனால் உள்ளே என்ன இருக்குது? ரொம்ப அழுக்காக இருக்குது. மலம் இருக்குது, சிறுநீர் இருக்குது, வியர்வை இருக்குது, ஒரே நாற்றம் உள்ள எல்லாமே. அது மட்டும் இல்லை, 9 வாயில். 9 வாயில்னா 9 துவாரங்கள். கண்கள் 2, செவிகள் 2, நாசி துவாரம் 2, வாய் 1, மலத்வாரம் 1, இனப்பெருக்க துவாரம் 1. இப்படி பார்த்தா 9 வாயில் உடைய இந்த குடியில் நீ எனக்காக வச்சிருக்க. அந்த 9 வாயில் உள்ள அந்த குடிலில் இந்த ஜீவாத்மாவை கொண்டு வந்து வச்சிருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறார். ஆனாலும் நமக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இப்படிப்பட்ட இந்த மாதிரியான ஒரு சாதாரண பிறவிக்கு கூட நீ என்ன பண்ணுற? பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் அப்படின்னு பாடியிருக்கார் இல்லையா? இப்படி நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போக போகிறோம், இந்த உடல்லேருந்து என்னெல்லாம் செஞ்சால் இறைவனின் திருவடிகளை அடையலாம் அப்படிங்கிறது தான். அதாவது இந்த பிறவியிலேயே பிறவி மரத்தை அறுக்கும் எம்பெருமானே, ஐம்பூதங்களின் 5 நிறங்களை பெற்றவனே, தேவர்களுக்கும் மறைந்திருப்பவனே, எங்கள் தலைவனே, வலிமை மிக்க வினைகளுடைய எண்ணெய் முழுவதுமாக மறையுமாறு மூடிவிட்ட ஆணவமாகிய மாயம் பொருந்திய இருளை புண்ணியம் பாவம் என்ற 2 அரிய கயிறுகளால் கட்டி வெளியில் தோளால் போர்த்தி வைத்து உடம்பில் உள்ள புழுவும் அழுக்கும் வெளியில் தெரியாதவாறு மறைத்து மலம் சேருகின்ற 9 துவாரங்களை வாயில் படிகளாக உடைய இந்த குடிசையில் என்னை இருத்தி வைத்திருக்கிறாய் இறைவா. இதில் நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, இந்த உடம்புலேருந்து வெளியில் வர எல்லாம் நாத்தம்தான். மூக்குலேருந்து சளி வருது, நாத்தம். கண்கள்லேருந்து கண்ணீர் வருது, உப்பு கரிக்குது. உடம்புலேருந்து வியர்வை வருது, நாத்தம். சிறுநீர் நாற்றம், மலம் நாற்றம். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு அழகான ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு இறைவன். என்னென்னா, நம்ம வாயிலேருந்து வெளியில் வர வார்த்தைகள். வள்ளுவர் சொன்ன மாதிரி, இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நம் வாயிலேருந்து வெளியில் வார்த்தைகள் வரணும்னா அது நாற்றம் எடுக்கும் வார்த்தைகளா, வாசம் வீசும் வார்த்தைகளான்றதை நாம் தான் டிசைட் பண்ணணும். நாம் 6ஆம் அறிவு கொண்டவர்கள். நாம் பொறுத்திருந்து நம்முடைய வார்த்தைகள் பயனுள்ளவையாகவும் நன்மையாகவும் இனிமையாகவும் இருக்கணும். அப்படி நாம் பேசணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு பேசணும். ஆனால் இப்போது இந்த நிமிஷம் நாம் என்ன பண்ணுறோம்? திருவாசகத்தை பாடுறோம். திருவாசகத்தை விட ஒரு பெரிய தேன் வாசகம் உருகாத ஒரு அழகான வாசகம் வேறு இல்லை. அதனால் அது கூட இறைவன் அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து இந்த கலிகாலத்தில் இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் திருவாசகத்தை மனசால் நினச்சி அதை படித்து அதை பாடி அதை கேட்டு அதை பொருள் உணர்ந்து ரொம்ப அழகாக அனுபவிக்கிறோம். அப்படிப்பட்ட திருவாசகமே இறைவனுடைய சப்தம்தான் சொல்கிறாங்க. சிவபெருமானே தான் திருவாசகம். இந்த திருவாசகத்தில் வெளியில் வர ஒரு சப்தத்திலும் எம்பெருமானே குடிகொண்டிருக்கிறார், பரம்பொருளே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட திருவாசகத்தை பாடி இறைவனின் திருவடிகளை வணங்குவோமாக, இறைவனின் அருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.